காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சை நடத்தப்படும் திகதி கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பறந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட பெரும் ஆபத்து, விமானியின் சாதுரியத்திற்கு பாராட்டு. பொது மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே செம்மணி உண்மைகளை வெளிப்படுத்துவேன், பிரதான குற்றவாளியின் நிபந்தனை. அகதிகளுடன் நடுக்கடலில் கவிழ்ந்த படகு, பலி எண்ணிக்கை தொடர்பில் அச்சம். கடுமையான வெப்ப அலை எச்சரிக்கை, மது அருந்துவதை தடை செய்யும் பிரான்ஸ். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல், 18 பேர் பலி, 30 பேர் காயம். அமெரிக்க ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. 11 பந்துகளில் 50 ரன்களை குவித்து சாதனை படைத்த சூர்யவன்ஷி. தொடர்பான விரிவான செய்திகள். 2026 ஆகஸ்ட் 10 தொடங்கவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கை தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தயாராவதற்கு நேரம் இருப்பதால் பரீட்சைக்கான அட்டவணையை திருத்தி அமைக்க தேவையில்லை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி தேசிய கல்வி நிறுவனம் வெளியிட்ட ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி உயர்தர பாடத்திட்டத்தை முடிக்க தேவைப்படும் நாட்களின் எண்ணிக்கை 300 ஆகும் என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2026 உயர்தர பரீட்சையில் பங்கேற்கும் மாணவர்களுக்காக கற்பித்தல் நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் திகதியிலிருந்து 2026 ஆகஸ்ட் 7 வரை பாடசாலைகள் செயல்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. அதன்படி 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு தயாராவதற்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளதால் திகதியை திருத்தி அமைக்க தேவையில்லை என்று தெரிவித்துள்ளது. அதேவழி 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் கொழும்பில் இருந்து சிட்னி நோக்கி பயணித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூஎல் 606 விமானத்தில் மின்னல் தாக்கிய போது பயணிகளை பாதுகாப்பாக காப்பாற்றிய விமான பணிக்குழுவினருக்கு பயணிகள் தங்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர். கடந்த வாரம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்த விமானத்தை மின்னல் தாக்கிய நிலையில் ஒரு பக்க இயந்திரம் பாதிப்படைந்த நிலையில் மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இந்த நிலையில் காஞ்சனடி சில்வா என்ற பயணி இது தொடர்பில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். கடந்த 12 கொழும்பில் இருந்து சிட்னி நோக்கிய பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூஎல் 606 விமானத்தின் விமானி மற்றும் விமான பணிக்குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு விசேட குடும்ப நிகழ்வை கொண்டாடிவிட்டு அன்பானவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டிருந்த நான் சிட்னி திரும்புவதாக ஜூஎல் 606 விமானத்தில் ஏறினேன். ஒரு சாதாரணமான பயணமாக தொடங்கியது எனினும் எதிர்பாராத விதமாக அந்த பயணம் பயமுறுத்தும் அனுபவமாக மாறியது. அந்த இக்கட்டான தருணத்தில் விமானத்தின் விமானி மற்றும் பணியாளர்கள் காட்டிய தொழில்முறை திறன், நிதானமும் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை எங்களுக்கு பெரும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளித்தன என்று அவர் தெரிவித்துள்ளார். லிபியா அகதிகளுடன் சென்ற படகு நடுக்கடலில் கவிழ்ந்ததில் 51 பேர் பலியாகி இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. லிபியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இருந்து ஐரோப்பா நோக்கி அகதிகளை ஏற்றிக்கொண்டு படகு ஒன்று புறப்பட்டு சென்றது. அந்த படகில் 61 பேர் பயணித்துள்ளனர். அந்த படகு கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்தபோது திடீரென நடுக்கடலில் கவிழ்ந்துள்ளது. ராணுவம் மற்றும் கடற்படை இந்த விபத்தில் படகில் இருந்த அனைவரும் நீரில் மூழ்கி தத்தளித்தனர். காப்பாற்றும்படி கூச்சலிட்டனர். அவர்களில் 10 பேர் நீந்தி உயிர் தப்பியுள்ளனர்.
மற்ற 51 பேர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். அவர்கள் உயிரிழந்து இருக்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களில் ஒரு சிறுமி உள்பட 15 பேரின் உடல்கள் கரையோரம் ஒதுக்கின. படகு விபத்தில் காணாமல் போன மீதமுள்ளவர்களை தேடும் பணியில் ராணுவம் மற்றும் கடற்படை ஈடுபட்டு வருகின்றது. வெப்ப அலை காரணமாக வெப்பநிலை சாதனை அளவை நெருங்கி வருவதால் பிரான்சில் நடைபெறும் பிரம்மாண்டமான தேசிய இசை விழாவின் சில நிகழ்வுகளில் மதுபானத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கடந்த 40 வருடங்களாக ஆண்டுதோறும் நடைபெறும் கொண்டாட்டங்கள் இலட்சக்கணக்கான மக்களை ஈர்த்துள்ள போதிலும் 35 மாகாணங்களுக்கு மிக கடுமையான வெப்ப அலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொது இடங்களில் மது அருந்துவதை அரசு தடை செய்துள்ளது. பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னுவின் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலில் அரசு மற்றும் அதன் அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மதுபானம் வழங்கப்படக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று தென்மேற்கு பகுதியில் இருந்து பாரிஸ் பிராந்தியம் வழியாக பர்கண்டி வரை 39 டிகிரி முதல் 40 டிகிரி வரையிலான வெப்பநிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சில பகுதிகளில் வெப்பநிலை 41 டிகிரி எட்டவும் வாய்ப்புள்ளது. திங்கட்கிழமை வெப்பநிலை உச்சத்தை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளதுடன் அது வரலாறு காணாத அதிகபட்ச அளவை எட்டக்கூடும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பாரிஸ் மக்களும் சுற்றுலா பயணிகளும் வெப்பத்தை சமாளிக்க உதவும் வகையில் பிரெஞ்சு தலைநகரில் உள்ள பூங்காக்களையும் தோட்டங்களையும் இரவு முழுவதும் திறந்திருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நபாத்தியா மாவட்டத்தின் பல பகுதிகளை இலக்காக கொண்டு நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று அதிகாலை வரை இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வான்வழி தாக்குதல்களுக்கு மேலதிகமாக பீரிங்கி தாக்குதல்களும் இடம்பெற்றதாக லெபனான் ஊடகங்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் 4 பேர் ஹிஸ்புல்லா அமைப்பினரால் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பதிலடி நடவடிக்கையாக இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டே தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. மேலும் ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை மீறி வருவதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படையினருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதாகவும் டாங்கிகள் மற்றும் ராணுவ நிலைகளை இலக்காக கொண்டதாகவும் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் சுங்க கட்டணம் வசூலிக்க அனுமதிக்காது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போதைய சமாதான முயற்சிகள் தோல்வியுற்றதால் அமெரிக்கா கட்டணம் விதிப்பது குறித்து பரிசீலிக்க கூடும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா வேறு விதமாக முடிவு செய்யாத வரையில் 60 நாள் இடைக்கால போர் நிறுத்த காலத்தின் போதோ அல்லது அதற்கு பின்னரோ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதை வழியாக செல்வதற்கு எந்த சுங்க கட்டணமும் வசூலிக்கப்படாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் அமெரிக்கா விதிக்கும் எந்த ஒரு கட்டணமும் இப்பகுதியை பாதுகாப்பதில் வாஷிங்டன் ஆற்றிய பங்கை சார்ந்தே இருக்கும் என்றும் அவர் ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பல விமர்சனங்களை சந்தித்த இந்திய கிரிக்கெட் வீரர் சூர்யவன்சி லிஸ்ட் ஏ கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேக அரைசதம் அடித்து சாதனை படைத்துள்ளார். இதற்கமைய கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தம்புள்ளையில் இடம்பெற்ற முத்தரப்பு தொடரின் இறுதிப் போட்டியில் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். அந்த போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக 29 பந்துகளில் 94 ரன்கள் எடுத்து ஆட்டமிழப்பதற்கு முன்பு வெறும் 11 பந்துகளில் இந்த மைல்கல்களை எட்டியுள்ளார். 10 பவுண்டரிகள் மற்றும் 8 சிக்சர்களை அடங்கிய சூர்யவன்சியின் இந்த ஆட்டம் 324.14 என்ற ஸ்ட்ரைக்
டிரெக்ட் ரேட்டில் அமைந்துள்ளதுடன் பட்டத்திற்கான போட்டியில் இந்தியா ஏ அணியை உறுதியான கட்டுப்பாட்டில் வைத்தது. இருப்பினும் 9வது ஓவரில் சுழற்பந்து வீச்சாளர் சஹான் அரசிங்கேவால் அவர் ஆட்டமிழந்தார். இதன் மூலம் மற்றொரு உலக சாதனைக்கான வாய்ப்பை இழந்துள்ளார். லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்து சாதனையை முறியடிக்கும் நிலையில் அந்த இடது கை ஆட்டக்காரர் இருந்தார். இந்த சாதனை தற்போது ஆஸ்திரேலியாவின் ஜேக் கிரேஷர் மெக்கர்கிடம் உள்ளது. இவர் 2023-2024 சீசனில் தெற்கு ஆஸ்திரேலியா அணிக்காக டாஸ்மேனியாவுக்கு எதிராக விளையாடிய போது 29 பந்துகளில் இந்த மைல்கல்களை எட்டியுள்ளார். கௌசல்யா வீரரத்ன 12 பந்துகளில் வைத்திருந்த முந்தைய லிஸ்ட் ஏ சாதனையை சூரியவன்சி முறியடித்துள்ளார். இத்துடன் சிஎம்என்சியின் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. நன்றி.